தமிழ்நாடு முழுவதும் மழை வந்து ஒரே வெள்ளக்காடாக இருந்திருக்கு. அப்போ எம்ஜிஆரோட ஆட்சி காலம் 1973 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அப்போ தான் முதலமைச்சராக வருகிறாரு. அப்போது மக்களை சந்திக்கணும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சொல்லி ஊருக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் நேரடியாகவே எம்ஜிஆர் சென்று வழங்குறார். அப்போ ஒரு இடத்துல என்னென்னா பயங்கரமான தண்ணி, ஒரு சின்ன ஓடை மாதிரி ஆயிடுச்சு ஊர். அந்த பக்கம் மக்கள் தண்ணிக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, இங்கிட்டு எம்ஜிஆர் அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ மக்கள் ஐயா காப்பாற்றுங்க எங்களைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓடையை தாண்டி போக முடியல. அதுக்கு எம்ஜிஆர் அரை மணி நேரம்னா மக்கள் ரொம்ப கூச்சலிட ஆரம்பிச்சிருவாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பக்கத்தில் அந்த ஊருக்காரை கூப்பிட்டு எவ்வளவு ஆழம்னு கேட்டிருக்காரு. 2 அடி தான், அவ்வளோதான் ஆழம் இருக்குது அப்படின்னோடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு அதிகாரியை போகிறோம், நீங்கள் இங்கே இருங்க, யாரும் வர வேணான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மட்டுமே வேட்டியை மடித்து கட்டிட்டு நேராக போய் அந்த மக்களை சந்திச்சிருக்காங்க. பார்த்த மக்கள் ஒரு பூரா தண்ணியில் வெறும் மழை தண்ணி கிடையாது, சாக்கடை தண்ணி கலந்துருக்கு. அந்த சகதியில் தான் அவர் இறங்கி போயிருக்கார். இவரும் மிகப்பெரிய நடிகர், முதலமைச்சராக இருக்கார். மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செஞ்சதில் எம்ஜிஆருக்கு நிகர் யாரும் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சான்று. போயிட்டார். போய் மக்கள்கிட்ட எல்லா குறையும் கேட்டப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக குடிசை வீடு, என்ன குறை அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். எம்ஜிஆர் காலில் அந்த சகதி படிஞ்சதை பார்த்துட்டு பெண்கள் குடத்தில் தண்ணி எடுத்து பாத பூஜை பண்ண மாதிரி கழுவி விட்டுருக்காங்க. இருமா நான் மதுவரையும் நான் சேரில் தானே நடக்கணும், எதுக்குமா கழுவுங்க? ஐயா நீங்கள் உங்கள் உடம்புல காலில் சேரலாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மேலே அந்த பக்தியையும் பாசத்தையும் மக்கள் கொட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு எம்ஜிஆரும் மக்களுக்காக இறங்கி களத்தில் வேலை செஞ்சிருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.